அதாவது இந்த 3 பேர்ல முத்துகிருஷ்ணன் நினைக்கிறேன், அவருடைய மகளே அந்த தண்ணியை குடிச்சிட்டு பாதிக்கப்பட்டு சிறுமி, குழந்தை. அது பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டல் 4 நாள் உயிருக்கு ஆபத்தான நிலையில அவங்க வந்து சிகிச்சை எடுத்திருக்காங்க. ஏங்க முத்துகிருஷ்ணன் குற்றவாளி, முரளிராஜா குற்றவாளி, சுதர்சன் குற்றவாளினா அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்களை தண்ணி குடிக்க அவங்க அனுமதிச்சிருப்பாங்களா? அவங்க அந்த தண்ணியை குடிச்சிருப்பாங்களா? அந்த தண்ணியை குடிச்சிட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து கேடுபாடாக வந்து கிடந்தாங்க. பிரச்சனை உள்ள உயிருக்கு ஆபத்தான நிலையில் அவங்க வந்து இருந்தாங்க அப்படின்னு சொன்னாக்கா இதை இவர்கள் செஞ்சிருப்பார்களா? லாஜிக் வேண்டாமா? ஆனால் அவங்க 2 பேரும் டேங்க்ல இருந்து சிசிடிவி ஃபுட்டேஜ், அதுக்கப்புறம் ஃபோன் ஆடியோ எல்லாமே ரிலீஸ் ஆயிருக்கலாம். அதெல்லாமே சார் டேங்க்ல சிசிடிவி ஃபுட்டேஜ் இவங்க தானே சார் ஏறுறாங்க, போய் பார்க்குறாங்க. பார்த்து தானே வந்து என்ன ஸ்மெல் வருது. அதாவது சார் இது வந்து வந்துகிட்டு இருக்கு, உடனடியாக தெரியல. அது ஸ்மெல் வரும் பொழுது என்ன வந்து ஸ்மெல் நாற்றம் வருது, துர்நாற்றம் வருது, என்னன்னு ஏறி போய் பார்க்குறாங்க. அது பதிவாயிருக்கு. இப்போ மறுபடியும் அவர் தகவல் சொல்லி மறுபடியும் 2 பேர் ஏறி போய் பார்க்குறாங்க, அது பதிவாயிருக்கு. இது வந்து குற்றம் செஞ்சதுக்கான எவிடன்ஸா? இது அயோக்கியதானே இல்லையா?